நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் காட்லி மாஸ்டர் டெக்னிக் எபிசோட். இந்த எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க போச்சு. எபிசோட்குள்ள போகலாமா? எபிசோட் ஆரம்பிச்ச உடனே ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் காட்டுறாங்க. அந்த பில்டிங் குள்ள பாத்தீங்கன்னா அவங்க டீச்சர் தான் எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, அவங்க அப்படி சொன்னாங்க பாத்தீங்களா, உங்களோட பிசிக்கல் டெக்னிக்ன்ட்டு. அதுக்கு நினைச்சீங்கன்னா இல்ல, அந்த டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இது அதுக்கு அடுத்த டெஸ்ட், இவங்களோட எபிலிட்டியை செக் பண்றதுக்கான டெஸ்ட் தான் இப்ப பண்ண போறாங்க. அங்க பழுத்த பழம் மாதிரி ஒரு தாத்தா நின்னுகிட்டு இருக்க. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அகாடமியோட வைஸ் டீன். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ரொம்ப ஈஸியான டெஸ்ட் தான். உங்களுக்கு முன்னாடி மொத்தமா 6 கிறிஸ்டல் வைக்கப்பட்டிருக்கு. உங்களோட சோல் போர் மூலமா நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும். 2 பண்ணீங்கன்னா ஓகே, 3 பண்ணா நல்லது, 4 ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்க ஜீனியஸ். யாராவது 3க்கு மேல ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற, அதாவது அங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா டீச்சராவே ஆயிடுவாங்க. இந்த அளவுக்கு சொல்ல எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு அவங்கவுங்க டேபிள்ல உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா இன்சல்ட் பண்ணானே, அவன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றான். அவன் ட்ரை பண்ண உடனே பாத்தீங்கன்னா 3 கிறிஸ்டல் லைட் ஆக ஆரம்பிக்குது. பக்கத்துல பையன் பாத்தீங்கன்னா, அப்பா நீங்க பயங்கரமான திறமைசாலி இப்படி அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அவன் ஒண்ணும் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ண 4வது கிறிஸ்டலும் மினுக்க ஆரம்பிக்குது. மொத்தமா 4 கிறிஸ்டல் ஆக்டிவேட் பண்ணிட்டா. ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க 4 பண்ணா ஜீனியஸ் அப்படின்னுட்டு. இவனை பாக்கணுமே, நாங்கெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கெத்தா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம ஹீரோவோட சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால, அவளோட பாத்தீங்கன்னா 5 கிறிஸ்டல் மினுக்க ஆரம்பிக்க. இவ ஜீனியஸுக்கும் மேல பயங்கர திறமைசாலி இருப்பா போல இருக்கே. இப்படி பக்கத்துல பசங்க சொல்லிக்கிட்டு இருக்க. மேல பண்ணிட்டு இருக்க அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு உண்மையிலேயே பயங்கரமான திறமைசாலி தான். இந்த அளவுக்கு திறமைசாலி நம்ம கண்ட்ரி, அதாவது நம்ம நாட்டிலேயே ரொம்ப சிலர் தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருத்தரும் அவங்க டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட வந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான்னா, நம்மளும் ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பா நம்மளாலே முடியும் சொல்லிக்கிட்டே அவன் தான் ட்ரை பண்றான். அவன் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா 3 கிறிஸ்டல் மினுக்க ஆரம்பிக்க அவனுக்கு சந்தோஷம். லாஸ்டா நம்ம ஹீரோ தான் ட்ரை பண்ண போறான். நம்ம ஹீரோ ட்ரை பண்ண அங்க பாத்தீங்கன்னா 1 கிறிஸ்டல் கூட மினுக்க ஆரம்பிக்கல. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவை தொல்லை பண்ணானே, அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும்டா நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னுட்டு இப்படி சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே இருள் சுட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம போக, அதுக்குள்ள பக்கத்துல இருந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எழுப்புறான். என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, உன் மனசால அந்த கிறிஸ்டல்ல ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும். இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு என்கரேஜ் உருவாகுது. அவன் பாத்தீங்கன்னா அவன் கண்ணை மூடி அவனோட சோல் போர்ஸை கேதர் பண்ண அங்க இருக்க ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. இத பார்த்து இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா சிரிக்கிறா. ஏன்னா அவன் ஒண்ணுமும் முயற்சியை விடலன்னுட்டுதான். ஆனா நம்மளுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸே, நம்ம ஹீரோவோட சோல் போர்ஸ் பயங்கரமா சர்க்குலேஷன் உருவாக அங்க இருந்த 6 கிறிஸ்டலுமே பாத்தீங்கன்னா மினுக்க ஆரம்பிக்குது. 10வதுக்கு அது அப்படியே காத்துல மிதக்கவும் ஆரம்பிக்குது. இத பார்த்த இந்த பையன் வாய பொழக்க மேல இருந்த டீச்சர் பாத்தீங்கன்னா, பரவாயில்லையே இவன் திறமைசாலிதான் அப்படின்றாரு. ஏயா அந்த பொண்ணு 5 மினுக்க வச்சது கேப்பா, இவ்வளவு மாதிரி திறமைசாலி ரொம்ப சிறந்தா இருக்காங்க இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ 6 கிறிஸ்டலுமே மினுக்க வச்சிருக்கான். அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்? ஆனா கொடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணை திறக்க அங்க பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டலுமே ஒண்ணும் தரையில தான் இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சொதப்பிட்டமோ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. கூட இருந்தவன் பாத்தீங்கன்னா, நீ 6 கிறிஸ்டலுமே மினுக்க வச்சுட்டடா அப்படின்னு சிரிக்க நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். அப்படியா அப்படின்னு. அதுக்குள்ள அங்க மேல இருந்த அந்த வைஸ் டீன் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சாச்சு, எப்பயும் போல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடண்ட்ட நான் சூஸ் பண்ண போறேன். அவர் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது அந்த பொண்ணு தான். ஏன்னா 5 கிறிஸ்டல் கேட்பனால அந்த ரீசனுக்காக. அதுக்கு அடுத்தது 4 கிறிஸ்டல் உருவாக்குன நம்ம ஹீரோவை தொல்லை பண்ண அந்த பையனை தான். கடைசியா யார் பேர் சொல்ல போறாரு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்க. அங்க வர பேர் நம்ம ஹீரோவோட பேர் தான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல இருக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நம்ம 2 பேருமே இனிமேட்டு ஒரே டீச்சர் கிட்ட தான் படிக்க போறோம் இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுக்க
நம்ம ஹீரோவும் ஒன்னும் புரியாம கைய கொடுக்கறா. இத பார்த்த இவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான காண்டு. ஏன்னா இவன் வெறும் 4 தான் கொண்டு வந்தான், அவன் 6 கொண்டு வந்தான்ல. அந்த ரீசனால பாத்தீங்கன்னா அவன் 6 கொண்டு வந்தாலும் திறமை இது கிடையாது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டீம் பாத்தீங்கன்னா இல்லப்பா 6 கிறிஸ்டல், அதாவது இங்க இருக்க ஒரு கிறிஸ்டலும் பாத்தீங்கன்னா உங்களோட சோலை வச்சுதான் மெஷர் பண்ண முடியும். உங்களோட சோல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களோட எபிலிட்டி கல்டிவேஷன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் கிறிஸ்டல் உருவாகும், அவன் லைட்டும் எரிய ஆரம்பிக்கும். இப்படி சொல்ல அடுத்த சீன் என்ன, அந்த டீச்சர் கிட்ட நீங்க கொண்டு போய் பசங்களுக்கு அவங்கவுங்க தங்கறதுக்கு தேவையான இடத்த கொடுங்க. இப்படி சொல்ல எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு வீடே கொடுத்திருக்காங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. அவர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட பிரின்சிபல் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, அவர் நம்பிக்கை கெடுத்துறாரப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்றது என்ன, இல்ல நான் சொல்ல போறேன், நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் எடுத்து வாய்ஸ் டீனுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பேரை காப்பாத்துவேன். இப்படி சொல்ல அவர் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ உள்ள வந்தான். பாத்தீங்களா அங்க அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அங்க நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சில்க்ஸ், 10வதுக்கு நிறைய டெக்னிக், அது இதுன்னு எல்லாமே குவிஞ்சிருக்க. நம்ம ஹீரோ பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அங்க மறுநாளே பிறந்தாச்சுட்டு. அத பார்த்த உடனே தூக்கி அடிச்சு வாரி போட்டுக்கிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீட்ல நமது ஹீரோ எந்திரிச்சு ஓடுறத பார்த்து கொண்டிருந்தோம். இதோட இந்த எபிசோடு முடிகிறது. அடுத்த எபிசோடு உங்களை பார்க்கலாம்.